28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி GDN டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். E20 பெட்ரோலால் வாகனங்களின் மைலேஜ் 6% வரை குறையலாம். பழைய BS3 வாகனங்களில் ரப்பர் உதிரி பாகங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் பதில் விவாத பொருளாகி இருப்பது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயமுருகன். E20 பெட்ரோலால வாகனங்கள்ல மைலேஜ் 6% வரை குறையலாம் அப்படின்ட்டு மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி நாடாளுமன்றத்தில் ஒரு பதிலை கூறியிருக்காரு. இந்த பதில் மீண்டும் E20 பெட்ரோல் குறித்த ஒரு விவாதத்தை தொடக்கி வச்சிருக்குது. இன்னைக்கு நாம வாகனங்களுக்கு அடைக்கிறது எல்லாமே E20 பெட்ரோல் தான். இந்த E20 பெட்ரோல் குறித்து இந்திய அரசியலில் தொடர்ந்து விவாதம் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த விவாதத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த E20 பெட்ரோல்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். E20 பெட்ரோல் அப்படிங்கிறது ஒரு கலப்பட பெட்ரோல். ஆமாங்க, நம்ம வாகனங்களுக்கு அடைக்கிற பெட்ரோல் எல்லாமே முழுவதும் பெட்ரோல் கிடையாது. அதில் 20% எத்தனால் கலக்கப்படுகிறது. அதனால தான் அது E20 பெட்ரோல்ன்றே அழைக்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு அப்படிங்கிறது 2001 இருந்தே படிப்படியாக, அதாவது ஆய்வின் அடிப்படையில் படிப்படியாகவே அமல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2006 பார்த்தீங்கன்னா 5% எத்தனால் பெட்ரோலில் கலக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2022 10% அது உயர்த்தப்பட்டது. கடந்த 2025 ஏப்ரலில் நம்ம பார்த்தோம்னா நாடு முழுவதுமே பெட்ரோலில் 20% வரை எத்தனால் கலக்கப்பட்டது. இந்த எத்தனால் கலப்புக்கு ஏற்ற வகையில் வாகனங்களும் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. இப்படி பெட்ரோலில் எத்தனால் கலப்பு அதிகரிப்பதற்கு ஏற்ற வகையில் வாகனங்களுமே மறுவடிவமைப்பு செய்யப்படுகிறது. கடந்த 2025 டிசம்பரில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு பதிலை கொடுத்திருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்ததுன்னா 2023 ஏப்ரலுக்கு முன் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் எல்லாமே E10 பெட்ரோலுக்கு உகந்தவை என்றும் 2023 ஏப்ரலுக்கு பின் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் எல்லாமே E20 பெட்ரோலுக்கு உகந்தவை என்றும் தெரிவித்திருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கச்சா எண்ணெய் இறக்குமதி தேசம். இதனால் நமக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுகிறது. இந்த செலவை குறைச்சி உள்ளூரில் எத்தனால் தயாரிப்பால் விவசாயிகளுக்கு ஒரு வருவாயை கொடுக்கும் வகையில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. 20% எத்தனால் கலப்பு அப்படிங்கிறது வரவேற்கப்பட்டாலும் 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலை அடைப்பதால் வாகனங்கள் பழுதடைகிறது அப்படிங்கிற விமர்சனமும் தொடர்ந்து இருக்கிறது. அதாவது E20 பெட்ரோலுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்படாத வாகனங்கள் பெரும் விளைவுகளை சந்திப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. வாகனங்கள் செல்லும் போதே பாதியில் நின்று விடுகிறது, குலுங்குகிறது மற்றும் பெட்ரோல் அடைப்பு ஏற்படுகிறது அப்படின்ட்டு தொடர்ச்சியான புகார்களும் குற்றச்சாட்டுகளும் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இதை முன்வைத்து ஒரு போராட்டமும் நடத்தியிருக்கிறது. அதாவது இந்திய ஆட்டோமொபைல் செக்டாரே இந்த E20 பெட்ரோலால் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கு அப்படின்ட்டு காங்கிரஸ் குற்றம் சாட்டும் வச்சிருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாமே மத்திய அரசு முதலில் நிராகரித்தது. அதாவது அறிவியல் பூர்வமான திட்டத்தில் தான் இந்த E20 பெட்ரோலே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்தது. இதற்கான ஒரு விரிவான விளக்கத்தையுமே மத்திய அரசு கொடுத்திருந்தது. டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற போதே இந்த E20 பெட்ரோல் விவகாரமுமே பூதாகரமாகியது. அதாவது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் நிதின் கட்காரியும் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுத்தது. ஆனால் மத்திய அரசு தரப்புல இதற்கு எதிரான விளக்கமும் கொடுக்கப்பட்டுச்சு. E20 பெட்ரோல் அறிவியல் பூர்வமாகவே பாதுகாப்பானது அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாலும் எதிர்க்கட்சிகள் மத்தியில் தொடர்ந்து விமர்சனங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதாவது 2023 ஏப்ரலுக்கு முன்பாக தயாரிக்கப்பட்ட வாகனங்களில் இந்த E20 பெட்ரோல் அடைக்கும் போச்சில் அவை பாதுகாப்பானதாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதுபோக இது தொடர்பாக 9 வாகன தயாரிப்பு நிறுவனங்களோட பேசியதாகவும் இந்த E20 பெட்ரோலால் இதனால் வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம், என்ஜின்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்ட்டு அந்த நிறுவனத்திலிருந்து தனக்கு தகவல் தெரிவித்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நிறுவனங்கள் எல்லாமே வெளிப்படையாக பேச தயங்குறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையுமே அவர் வச்சிருக்காரு. இப்படி E20 பெட்ரோல் குறித்த விமர்சனம் அரசியல் அரங்கில் தொடர்ந்து இருக்கிற சூழல்ல
நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதாவது 2016க்கு முன் தயாரிக்கப்பட்ட PS3 வாகனங்களில் சில உதிரி பாகங்கள் பாதிப்பை சந்திக்கலாம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதாவது கேஸ்கட்டர்கள், சில ரப்பர் உதிரி பாகங்கள் பாதிப்பை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. E20 பெட்ரோலால் இன்ஜினுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது அவருடைய விளக்கமாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த E20 பெட்ரோலால் 3 முதல் 6% வரை மைலேஜ் குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மைலேஜ் குறைவு அப்படிங்கிறதுக்கும் இன்னொரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வாகனத்தோடைய வகை மற்றும் அவை தயாரிக்கப்பட்ட ஆண்டு அடிப்படையில் அது மாறலாம் அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. ஏற்கனவே E20 பெட்ரோல் விவகாரத்தில் நிதின் கட்காரி பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுத்துட்டு வருது. இந்த சூழலில் தான் அவர் E20 பெட்ரோலால் மைலேஜ் குறையலாம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இந்த விவகாரமும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அதாவது முதல்ல E20 பெட்ரோலால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ மைலேஜ் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, அடுத்து என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வியும் எதிர்த்தரப்பில் இருந்து எழுதுகிறது. ஏற்கனவே அவர் பதவி விலகணும், அதாவது நிதின் கட்காரி பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுத்துட்டு வர சூழலில் மைலேஜ் குறையலாம் என்ற அவரது பதில் மீண்டும் அவர் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்பதே அரசியல் பார்வையாளர்களோட கூற்றாக இருக்கிறது. கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி GDN டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.